ஆட்டுக்கால் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த ஆட்டுக்கால் குழம்பு மீன்குட்டியே வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இதை மாதிரி ஆட்டுக்கால் வாங்கிடுங்க. வாங்கிட்டு ஒரு பாத்திரத்தில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு சுடு தண்ணி வெதன்னு வைக்கணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. சூடு பண்ணி இதில் ஊற்றிடணும். இந்த மாதிரி முங்குற மாதிரி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருங்க. அது சுடு தண்ணி ஆறிடும். ஆறின உடனே கொஞ்சம் வெதன்னு தான் இருக்கும். இப்போ எடுத்து க்ளீன் பண்ணலாம். அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதை மாதிரி எடுத்துக்கோங்க. சூடாக இருக்குது. இப்போ எடுத்து இதை மாதிரி கத்தி வச்சு பொறுமையாக அந்த பிளாக்காக இருக்குது பாருங்கள், அதை மட்டும் இதை மாதிரி கத்தி வச்சு சொரணுங்க. வேகமாக சொரண்டிங்கன்னா அந்த சதை பிச்சிட்டு வந்துடும். இதை பாருங்கள், இது மாதிரி பொறுமையாக செய்யணும். இது மாதிரி வேகமாக செஞ்சிங்கன்னா அது சதை பிச்சிக்கும். அதனால பார்த்து மெதுவாக செய்யுங்க. பாருங்கள், இதை வச்சு இதை பாருங்கள், இதை மாதிரி எடுக்கணும். இந்த மாதிரி எல்லா பிளாக்கையும் பொறுமையாக எடுங்க. இதை மாதிரி எடுத்துட்டு இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இது க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகும். குழம்புலாம் வச்சுட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அது பாருங்கள், அது முடி மாதிரி இருக்குது. அதையும் சுரண்டி எடுத்துடணும். அதுக்கு தான் காமிக்கிறேன். இது வந்து கத்தியை வச்சு பொறுமையாக இது மாதிரி இருக்கும். முடி இருக்கும், அதை இப்படி பொறுமையாக வச்சு எடுத்திங்கன்னா வந்துடும். இது பாருங்கள், இதையும் இருக்குது, அதுலேயும் இருக்குது. அது ரெண்டையும் நல்லா க்ளீன் பண்ணணும். தெரியுதுங்களா? இந்த முடியெலாம் இருக்கும், அதுதான் காமிக்கிறேன். அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்குறாங்க பாருங்கள். இந்த மாதிரி கத்தியை வச்சுக்கின்னு சுரண்டணும், வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி பொறுமையாக கட் பண்ணி எடுக்கணும். கத்திலே சுரண்டா வந்துடும் அந்த முடி. பார்த்துட்டு செய்யுங்க. முடியெல்லாம் இருக்குது, அதனால் பார்த்து பொறுமையாக இதை மாதிரி எடுத்து பாருங்கள். இது மாதிரி வச்சு எல்லாத்தையும் தெரியுதா, இது மாதிரி சுரண்டிட்டு போடுங்க. இதுதான் கொஞ்சம் லேட் ஆகும். குழம்பு வைக்கிறதெல்லாம் ஈஸியாக வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. சனிக்கிழமை நைட்டு வச்சுட்டு காலையில் ஞாயிற்றுக்கிழமை எழுந்து சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எப்போவுமே முன்னன்னைக்கு இது மாதிரி வேக வச்சுட்டு மறுநாள் தான் சாப்பிட்ணும். இதை அவ்வளோ நல்லாயிருக்கும், ஊறி சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். இந்த பாருங்க, இந்த முடி எப்படி எடுக்கணும்னு காமிக்கிறேன். பார்த்திங்களா? இந்த முடி இப்படி சுரண்டி எடுக்கணும். க்ளீன் பண்ணிட்டோம்னா ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் வேலை. அவ்வளோதான், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. இதை கழுவி எடுத்துடணும். நல்லா 2 தண்ணி ஊற்றி கழுவிடுங்க. இதை மாதிரி அலசி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி எடுத்துருங்க. அவ்வளோதான், கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், தக்காளியை இதே மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. பூண்டு, இஞ்சி, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, கறிவேப்பிலை, இஞ்சி, பூண்டு இது மாதிரி நெசுக்கி வச்சுக்கோங்க. கடுகு, மிளகுத்தூள். இப்போ குக்கர் வச்சுட்டு நம்ம கழுவுன பாருங்கள், அந்த கறியெல்லாம் எடுத்து அதில் சேர்த்துருங்க குக்கரில். இது குக்கரில் போட்டு வேக வச்சா தான் ஈஸியாக வேகும். ரொம்ப நேரம் வேகும். இது ஒரு 10 விசில் விடணும். இதை மாதிரி எல்லாத்தையும் குக்கரில் போட்டுருங்க. இது நம்ம தண்ணி ஊற்றிடுவோம். கால் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி, உப்பு சேர்த்துருங்க. மஞ்சாத்தூள் 2 ஸ்பூன் மஞ்சாத்தூள் போடு. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடுங்க. மிளகாய்த்தூள். இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். பாருங்க, குக்கரில் 10 விசில் விடுங்க. கால் நல்லா வெந்துடும். 10 விசில் விட்டு இறக்கிடுங்க. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி வெந்துருச்சுன்னு. பார்த்தீங்களா, கால் எப்படி வெந்துருச்சு? இதை அப்படியே மூடி வச்சுருங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்கள் கால். நம்ம போட்டது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடணும். மறுநாள் எடுக்கணும். ஒரு பாத்திரம் வச்சு காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுருங்க. இப்போ கடுகு பொரியுது. நம்ம இஞ்சி பூண்டு நெசுக்கி வச்சுருந்தோம் பாருங்கள், அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. நல்லா இது மாதிரி வதக்குங்க.
இப்போ கறிவேப்பிலை அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இதுக்கு இஞ்சி பூண்டு கறிவேப்பிலை மிளகுத்தூள் மெயினானது இது தான். மிளகுத்தூள் போட மறக்காதீங்க, மிளகுத்தூள் போட்டே ஆகணும். இஞ்சி பூண்டு கறிவேப்பிலை மிளகுத்தூள். இப்போ எல்லாம் வதங்கின பிறகு நம்ம நைட்டு குக்கரில் வச்ச பாருங்க, அந்த குழம்பு எடுத்து இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிளகுத்தூள் போட்டு கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க.